எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி.ஆர். சுவாமிநாதன் ராஜேஷ், இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர். எங்களோட ஃபஸ்ட்டு பட ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், லோக்கல் சரக்கு, யோகி பாபு நடித்தது. ரெண்டாவது இப்போ கடைசி தோட்டா படம் வந்து வெற்றியடியாக ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. கேட்கலாம். சார், உங்களோட ஃபஸ்ட்டு படத்துடைய வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அதை வந்து எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க? வாய்ப்பு ஃபஸ்ட்டு படம்ன்றது எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன்றதுனால மியூசிக் வைஸ் வந்து நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுன்றது ஃபேமிலி டிசைடட். அதனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு படம் மியூசிக் பண்ணியிருந்தேன். பட் அந்த படம் வெளில வரல. அதனால் என்னோடய முதல் இசை வெளியில் வந்தது வந்து லோக்கல் சரக்கு மூவி தான். உங்களோட குருநாதரை பற்றி சொல்லுங்கள். என்னோடய குருநாதன் சொல்கிறத விட அதுக்கும் மேலே சொல்லலாம். என்னோடய 99லேருந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான், என்னோடய சீனியர் தான் ஹாரிஸ் மற்றும் வித்யாசாகர் சார்லாம் அங்கேருந்து தான் வந்தோம் நாங்கள். அதனால் அவர்கிட்டேருந்து ஒரு 3 பேர் நாங்கள் வெளியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கோம்னா, வித்யாசாகர், ஹாரிஸ் அண்ட் தென் நான். ஒரு நல்ல குருநாதன் சொல்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம். சினிமாவில் வந்து நெளிவு சுழிவுகள் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்ற நிறையா விஷயங்கள். ஏன்னா இசை கற்றுக்கலாம், எங்கே வேணால் கற்றுக்கலாம். பட் வந்து எப்படி இருக்கணுன்றது சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். அது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் அந்த வழியில் அவர் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதனால் அவர்கிட்ட இந்த நிறைய கற்றுக்கிட்டு தான் சந்தோஷம். இது உங்களுக்கு எத்தனை வருஷத்துடைய ஒரு போராட்டமாக? என்னோடய போராட்டம்னு பார்த்தோன்னா 18 இயர்ஸ், 18 வருஷமாக. 1999 அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரும்போது எனக்கு 16 வயசு எனக்கு. அப்புறம் அண்ட் தென் 2011 ஆரம்பித்தேன். கரெக்டாக ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் பார்த்திங்கன்னா 2024 தான் ரிலீஸ். அந்த சென்ட்ரல் ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருந்தது. ஒரு ஜெயிக்க முடியாதுன்னு அப்பாற்பட்ட விஷயம். முடியும்னு நினச்சிட்டு வந்தோம். பட்டு 2024 இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிலீஸ்ட் மியூசிக்கல். இசை வந்து அப்போ இருக்க எம்எஸ்வியிலேருந்து இப்போ இருக்க அனிருத் வரைக்கும் எந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இந்த எம்எஸ்வி சார் வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ். அதுலேருந்து என்ன சொல்கிறது, அந்த பாடல்லாம் இப்போ வரைக்கும் நான் எங்கேயாவது வெளில போனாலும் மேக்ஸிமம் காரில் அந்த சாங்ஸ் நிறையா ஓல்டு சாங்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் மாதிரி அவங்களாம். அவர் ராஜா சார் அண்ட் தென் ரகுமான் சார் 3 பேருமே ட்ரெண்ட் செட்டர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இசையமைப்பாளர்ஸ் எல்லாருமே வந்திருக்காரு. இமான் சார் வந்திருக்காரு. இமான் சார் அண்ட் தென் ஹாரிஸ், மாதிரி சந்தோஷ் நாராயணன், எல்லாருமே அவங்கவுங்க தனி ஜானஸ், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தனி ஜானஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் அனிருத். அவங்களுக்கு என்ன அந்த படத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போலாம் வந்து மோஸ்ட்லி லிரிக்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இசையமைப்பு கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ வந்து லிரிக்ஸை தாண்டி இப்போ வெறும்னே பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமே இப்போ ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷன். சாரி, இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னா படம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபார் நீங்கள் எல்லா படமும் பாருங்களேன், நீ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நீ சொல்கிறது பாட்டில் பிஜிஎம்ஸோட வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி என்ன தேவை, நீ மல்டிபிள் ஆஃப் வேர்ல்டில் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி மியூசிக்லாம் வெளில வருது. இன்றைக்கி அப்டேட்டில் நம்ம போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நிறைய டோன்ஸ்லேருந்து சரி, மிக்சிங் பேலன்ஸ்லேருந்து சரி, இன்றைக்கி இந்த மாதிரி தேவைப்படுது நம்மளுக்கு. ஏன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. பட் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஆடியன்ஸும் அந்த மாதிரி ரொம்ப ரசிக்கிறாங்க. பீட்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஒரு சாங்கு மேலே. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டுக்கு முக்கியத்துவன்றத விட இப்போ உள்ள சாங்ஸ்லேயே எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த செட்டில் கேட்குறீங்க பொறுத்து தான். நீங்கள் நல்ல ப்ராப்பர் செட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாட்டு மேலே தான் இருக்கும். பிஜிஎம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேனிங்கில் தான் இருக்கும். நீங்கள் கேட்குற செட்டை பொறுத்து தான் இருக்குது. ப்ளஸ் தேட்டரும் அது மாதிரி இருக்கணும். எல்லா தேட்டரும் பக்காவாக கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா 5.1 முடிஞ்சு அந்த தேட்டரில் நாங்கள் கேட்குற எஃபர்ட்ஸ் வந்து எல்லா தேட்டரும் இருக்காது, ஷுவராக இருக்காது. அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்லி நாங்கள் கடைசி ப்ரிவியூ எங்கே போடுறோமோ அதோட பேலன்ஸ் எனக்கு பிடிச்சிடும். நான் தேட்டரில் பார்க்கப்போ கூட அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரோட அசம்பிள்டு அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட் காப்பி வரும்போது நம்ம கேட்குற ஜட்ஜ்மெண்ட்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட். அதனால் நீங்கள் கரெக்டான ஒரு டிவைஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாங் மேலே தான் இருக்கும். சாங்கு மேலே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி எந்த மியூசிக் ரைட்டர்ஸும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கு அவரோட பயன்படுத்துகிற அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூனிக்னாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேட்டாலுமே அது இவருடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஒரு இது ஐகான் எதனா வச்சுருக்கீங்க? வச்சுருக்கேன். இப்போ என்னோடய சாங்ஸ்லாம் கேட்டிங்கனாலே ராஜேஷ் பண்ணுறார் அப்படின்னா அது ஒரு ஜானர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து டைரக்டர் சொல்கிற அந்த கண்டென்ட்டுக்கு என்ன ப்ளே ஆஃப் சாங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். மெலோடியா இல்லை ஃபோக்கா அப்படின்ட்டு பார்க்கும். பட் நான் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் பெக்குலராக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்னோடய பாடல் கேட்கும்போது நீங்கள் எப்படி சந்தோஷ் நாராயண் சொல்கிற மாதிரி என்னோடய சாங்ஸில் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப முக்கியம் கொடுப்பேன், கிட்டாருக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பேன். அதனால் எனக்குன்னு ஒரு பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ விஜய் ஆண்டனி இப்போ இவங்கெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டராக வந்துட்டு ஸோ ஃபீல்டுலேயும் வந்து ஆக்டிங்லேயும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு கதை சொன்னாங்க. நான்ற படம் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஆடியோ லான்ச் மறக்க மாட்டேன். நான் ஆடியோ லான்ச் நானும் எங்களோட சாரும் தான் போனோம். சத்யம் தேட்டரில் நடந்தது ஃபஸ்ட்டு. அவர் ஏன்னா எங்கள் சாருக்காக வெயிட் பண்ணார். எனக்கு தான் ஃபோன் வந்தது. ஏன்னா அப்போது எங்கள் சாருக்கு நான் பர்சனல் மேனேஜராக வந்ததுனால விஜய் ஆண்டனி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா இவர் டிலே ஆகிடுச்சு. இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு. சத்யம் தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டிலே. இவரால் டிலே ஆகிட்டே இருந்தது. உடம்பு வேறு சரியில்லை சாருக்கு. வர முடியலன்னு சொல்லவும் முடியாது. அப்போது நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரே வார்த்தை, அவர் கண்டிப்பாக வந்துடுவாருண்ணே அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி போனோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த நான் ஆடியோ லான்ச்சில் சார் பேசியிருப்பார், இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி. அதனால் அவர் நடித்தார். எனக்கு அந்த படம் இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவர் சலீம்லாம் நடித்தார் ஓகே. பட் நான் பிச்சைக்காரன் ரெண்டுமே அவர் அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்குனால அவர் அதை பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நான் அமையலைன்னா கண்டிப்பாக அவர் ஆக்டிங்கை விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அமைஞ்சதுனால தான் அவர் கண்டினியூவாக ப்ளே பண்ணிட்டுருக்கார். அதனால் அதே மாதிரி அவர் அந்த ப்ளேவை கரெக்டாக பண்ணுறார். அவர் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கதை சூஸ் பண்ணாருன்னா சந்தோஷப்படுவேன். இளையராஜா விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து இப்போ இசையா இல்லை அந்த லிரிக்ஸா இல்லை அதை பற்றின விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதான் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இசை அதான் டியூன் போட்ட படம் தான் லிரிக்ஸ் எழுதுவாங்க. அதனால் ரெண்டுமே சம்மந்தம். நான் வந்து இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டு சொல்ல முடியாது. அதனால் இந்த அவரை பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ மியூசிஷியன் சொல்கிறது ரெண்டுமே தேவை. ஒரு டியூன் போட்டோன்னா அதுக்கு ஒரு எழுத்தாளர் வேணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வெறும் எழுத்தாளர் வச்சு நம்ம செய்யவும் முடியாது. வெறும் இசையை வச்சு நம்ம செய்யலாம். மேபி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு பண்ணலாம், ரீரெக்கார்டிங் பண்ணலாம். ஒரு பாடல் வரும்போது கவியும் கதையும் இருக்கணும். அது மாதிரி இசையும் எழுத்தும் இருந்தால் தான் ஒரு பாடல் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல டியூனுக்கு நல்ல பேக் போன் வந்து எழுத்தாளர் தான். ஆனால் இது ரெண்டத்தையும் தாண்டி இது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு தான் இது வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் தயாரிப்பாளராக பேசுகிறேன், அப்போது இசையமைப்பாளராக பேசினேன். இது 100க்கு 100 கரெக்டு. ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சம்பளம் கொடுத்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் எடுத்தோன்னா அது பெரிய விஷயம். யாரும் நம்ம அதை பற்றி பேச மாட்டேன்றோம். என்ன பேசுகிறோன்னா டைரக்டர் கஷ்டப்பட்டார், இசையமைப்பாளர் கஷ்டப்படுறாரு, பாடகர் கஷ்டப்படுறாரு, நடிகர்கள் பாவம் வீட்டை இழந்துட்டாங்க. இப்படி தான் நான் வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் தயாரிப்பாளர்கள் வீடு இல்லாமல் வசதி இல்லாமல் நடுரோடில் இருந்து மெடிக்கலுக்கு செலவு இல்லாமல் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் யாரும் நம்ம அதை பற்றி பேச மாட்டேன்றோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ தயாரிப்பாளர் என்ன சொல்கிறேன்னா எல்லா ரைட்ஸும் தயாரிப்பாளருக்கு சேர்ந்து தான். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும். இந்த பிரச்சனை வந்து முதல்ல என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் தயாரிப்பாளர் வந்து அக்ரிமெண்ட் போடும்போது இப்போ நாங்களாம் அப்படி தான் பண்ணுறோம். எல்லாமே டுவர்ட்ஸ் காப்பீட்டு இண்டிவிஜுவலாக வந்து தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். இப்போ நானே இசையமைப்பாளர், நான் வெளியில் வந்து கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட அப்படி தான் எழுதி வாங்குறாங்க. எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் தான் சேர்ந்து சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க. ஒருவேளை மேபி அந்த பீரியடில் ராஜா சார் கூட எப்படி அக்ரிமெண்ட் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் கோர்ட் சொன்ன தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எல்லாமே தயாரிப்பாளர் சொந்தம். யார் எந்த டெக்னீஷியன்ஸ் எந்த வந்து உரிமை எடுத்துக்க முடியாது. தயாரிப்பாளர் இல்லைன்னா எந்த டெக்னீஷியன்ஸும் கிடையாது. அது மாதிரி எல்லா டெக்னீஷியனும் நம்ம மதிக்கணும், அவங்களோட ஒர்க்கையும் நம்ம மதிக்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை கேட்கலாம், இந்த மாதிரி உங்கள் டியூன் நம்ம யூஸ் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் வித் பர்மிஷன் அவங்க கொடுங்க, மேபி அந்த என்ஓசி அந்த மாதிரி கேட்கலாம், தப்பு இல்லை. பட் எனக்கு தான் உரிமைன்னு சொல்கிறது எனக்கு அது கரெக்டாக படுறதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி எனக்கு தான் உரிமைன்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ கடைசி தோட்டா அதை பற்றின சில விஷயம்லாம் கடைசி தோட்டா டத்தோ ராதாரவி சாரோட 50வது வருஷம் அவர் கலைப்பயணம் வந்து ஹீரோ பண்ணியிருக்கார். அவரோட ஃபஸ்ட்டு படமும் ஹீரோ தான் என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு. 50th
இயரில் அவரை ஹீரோவாக பண்ண கடைசி தோட்டா படம் வந்து வெற்றி படமாக வரும். ஏன்னா ஆக்டிங் அந்த மாதிரி மிரட்டியிருக்கார். ஒரு நல்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அது. அவர், வனிதா விஜயகுமார், ஸ்ரீ, வையாபுரி, கொட்டாச்சி, அப்புறம் பல காமெடியன்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரெஷராக போட்டிருக்கோம் நாங்கள் இந்த தடவை. அதனால் ஒரு நியூவாக எங்களுக்கு காமெடி தேவைப்பட்டது. அதனால் இந்த படத்தில் வந்து நியூ கம்மர்ஸ் நல்லா அறிமுகப்படுத்திருக்கோம். அதனால் மேபி இந்த படத்தில் ராதாரவி சாரோட மொத்தம் 400 படத்தோட எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நேரம் இந்த நீங்கள் பார்த்த இந்த இன்டர்வியூக்கு வந்து ஃபுல் அண்ட் சினிமா நேரம் சார்பாக நன்றி தெரிவித்து, மேலும் நீங்கள் இந்த சின்ன படங்களாக சப்போர்ட் பண்ணணும். நேரடியாக வந்து தேட்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்களாம் தேட்டருக்கு வந்தால் தான் சின்ன படங்களாக வந்து நல்ல வளர்ச்சி அடையும்னு சொல்லி வேண்டுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.